வெல்கம் வீவர்ஸ். அன்று 2018 பரமக்குடி. இந்த பரமக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல 25 வயதான குணா அப்படின்ற ஒரு நபருக்கு ஒரு இளைஞர் ஒரு ஆவி ஆக்கிரமிச்சு ஏற்படுத்தின ஒரு திகிலான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். உங்களுக்கு இந்த மாதிரி பேய் வீடியோ பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஒரு திகிலான சம்பவம் நடந்திருக்குன்னா மறக்காம நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலோட மெசேஜ்ல உங்களோட திகிலான அனுபவத்தை சென்ட் பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய வீடியோல அந்த திகிலான சம்பவத்தை நம்ம சேனல்ல பார்க்க முடியும். இது உங்கள் சிவா ஃபம்பர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க பரமக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல அதிகமாக நடக்கிற தொழில் என்னன்னா நெசவு தொழில். இந்த நெசவு தொழில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம குஜராத்லேருந்து சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்களும் இங்க வந்து குடிபெயர்ந்து இந்த நெசவு தொழிலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 30 இந்த பரமக்குடியிலிருந்து 35 கிலோமீட்டர் தள்ளி இருக்க பசும்பொன் அப்படின்ற இடத்துல தேவர் ஜெயந்தி அப்படின்ற ஒரு விழாவை தமிழ்நாடு அரசு நடத்திட்டு வந்திருக்கு. இங்க அந்த சுத்து வட்டாரத்தில் இருக்க நிறைய மக்கள் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. முக்கியமா இளைஞர்கள் அதுல கலந்துக்கிற பழக்கம் வழக்கமாவே இருந்திருக்கு. இப்படிதான் அந்த அமானுஷ்யம் நடந்த அந்த அக்டோபர் 30 ஒரு இளைஞர் அந்த தேவர் ஜெயந்திக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அங்க போய் கலந்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்திருக்காரு. இப்படி ரிட்டர்ன் வரப்போ பரமக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க ஒரு கையேந்தி பவன்ல தன்னோட நண்பர்களோட இரவு உணவு சாப்பிட்டிருக்காரு. இப்படி சாப்பிட்டுட்டு அவருக்கு யூரின் போக இடம் இல்லாதனால அந்த கையேந்தி பவனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு இருட்டான பிளேஸ்ல போயிட்டு யூரின் போயிருக்காரு. இப்படி யூரின் போயிட்டு தன்னோட நண்பர்களோட தன்னோட சொந்த ஊரான திருச்சிக்கு பஸ் ஏறி வீட்டுக்கு கிளம்பியிருக்காரு. இப்படி வீட்டுக்கு வந்த ஒரு வாரத்திலேயே அவருடைய உடல்நிலை சரியில்லாம மாறி உடல் மெலிந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. இதை பார்த்த அந்த 25 வயதான குணாவோட பெற்றோர் அவரை எல்லா விதமான ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஆனா அவருக்கு அது சரியாகாமவே இருந்திருக்கு. இந்த ஒரு வார இடையில தான் அந்த 25 வயதான குணா அடிக்கடி நைட்டு எழுந்து தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஏதோ புரியாத பாஷையில அழுதுகிட்டே பேசியிருக்காரு. என்ன நம்ம பையன் நம்மளுக்கு புரியாத ஒரு பாஷையில பேசுறானே, என்ன ஆச்சு அப்படின்னு அவங்க பயந்து அந்த திகிலான நிமிடத்தை தன்னோட வீட்டுல கழிச்சிருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருக்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இது என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய யாருக்குமே அது சரியான லாங்குவேஜ் தெரியாதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சிருக்காங்க. இந்த நிலைமையில தான் அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒருத்தர் அவர் வந்து பார்த்து இது ஒரு குஜராத்ல பேசக்கூடிய சௌராஷ்டிரா மாநிலத்துல பேசக்கூடிய ஒரு மொழி, அதுதான் உங்க பையன் பேசுறான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த ஊரை சேர்ந்த முஸ்லிம் மாந்திரிகர் ஒருத்தரை கூட்டிட்டு வந்து, அதாவது பேய் ஓட்டுறவங்களை கூட்டிட்டு வந்து அந்த வீட்டுல பேய் ஓட்டுற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி பண்றப்போதான் அந்த முஸ்லிம் மாந்திரிகர் கிட்ட அந்த குணா உடம்புல ஆக்கிரமிச்சிருக்க அந்த இளைஞன் எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த ஆவி அந்த முஸ்லிம் மாந்திரிகர்கிட்ட என்ன சொல்லியிருக்குன்னா, நான் இரவு நேரத்துல ஒரு வேகமா வந்த ஒரு வண்டியில் அடிபட்டு அந்த இடத்துலயே அகல மரணம் அடைஞ்சிட்டேன். என்னோட பெற்றோர் உயிரோடு இருக்க சொல்லவே காலையில நெசவு தொழிலும் ஈவினிங் கையேந்தி பவனும் போட்டு என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடியே நான் இப்படி இறந்து போயிட்டேன். அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் இந்த உடம்புல ஆக்கிரமிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாத்தையும் அந்த முஸ்லிம் மாந்திரிகிட்ட அந்த ஆவி சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அப்புறமா உடனே அந்த முஸ்லிம் மாந்திரிகர் குணாவோட அம்மா அப்பா குணா இப்படின்னு 4 பேருமே அந்த கையேந்தி பவன் இருக்க பரமக்குடிக்கு கிளம்பி இருக்காங்க. இவங்க 3 பேருக்குமே அந்த கையேந்தி பவன் எங்க இருக்குன்னே தெரியாதனால என்ன பண்றது, யாருக்கிட்ட வழி கேட்கறது அப்படின்னு முழிச்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வழி தெரியாத அப்போலாம் அந்த குணா உடம்புல அந்த ஆவி இறங்கி, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட உங்களை கூட்டிட்டு போறேன், நாங்க கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நான் வழி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. இந்த ஆவியால குணா உடம்புல காலையில டைம்ல ஃபுல்லா ஆக்கிரமிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒண்ணு என்ன தடை பண்ணுது அப்படின்னு அந்த முஸ்லிம் மாந்திரிகர் கிட்ட அந்த ஆவி சொல்லியிருக்கு. இப்படிதான் அவங்க காலையில 8 மணிக்கு அந்த கார்ல ஏறி பரமக்குடிக்கு போகிறப்போ இவங்களுக்கு வழி தெரியாத அப்போலாம் அந்த ஆவி அந்த குணாவோட உடம்புல இறங்கி அவங்களுக்கு அப்பப்போ வழி காட்டியிருக்கு. இப்படி திருச்சியிலேருந்து பரமக்குடிக்கு ரொம்ப தூரம் டிராவல் பண்ண இவங்க கரெக்டா ஈவினிங் ஒரு 6-7 மணி அளவுல அந்த கையேந்தி பவன் கிட்ட வந்திருக்காங்க. இப்படி அந்த கையேந்தி பவன்ல இருக்க அந்த குணாவை ஆக்கிரமிச்சு
ஆக்கிரமிச்சிருக்க ஆவியோட அப்பாவும் அம்மாவும் அங்க இருக்க எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருக்காங்க. இத தூரத்துல இருந்து பார்த்து அந்த குணாவோட உடம்புல இருக்க ஆவி தன்னோட அப்பா அம்மாவை பார்த்து அழுது ஓடி போய் கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. திடீர்னு ஒரு நபர் வந்து கட்டி பிடிச்சதும் அந்த குணாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த குணாவை தள்ளி விட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த குணாவோட உடம்புல இறங்கின அந்த ஆவி இதுக்கப்புறமா தன்னோட சௌராஷ்டிர மொழியில, அப்பா நான் தான் உங்க பையன், நான் இந்த பையனோட உடம்புல ஆக்கிரமிச்சு நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், என்னை சேர்த்துக்கோங்க அப்படின்னு அழுத்திட்டு அந்த இடத்துல கதறி இருக்கு. இதை கேட்டு நம்பின அந்த குணாவோட அப்பாவும் அம்மாவும் அந்த குணாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ அந்த முஸ்லீம் மாந்திரிகர் குணாவோட அப்பா அம்மா கிட்ட இவனுக்கு என்ன நடந்தது அப்படின்னு டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா அந்த தேவர் ஜெயந்தி நடந்த 30 நாட்களுக்கு முன்னாடி தன்னோட கையேந்தி சுற்றிண்டில தான் எல்லாருக்குமே பரிமாறிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருந்தனால இந்த பக்கத்துல இருக்க இருட்டு இடத்துல தான் யூரின் போக போனான். அப்போ வேகமா வந்த ஒரு காரி இவனை இடிச்சு இவன் அங்க இருக்க ஒரு செவுர்ல இடிச்சு அந்த இடத்துல காவால விழுந்து அகால மரணம் அடைஞ்சிட்டான் அப்படின்னு அந்த முஸ்லீம் மாந்திரிகர்கிட்ட சொல்லியிருக்காரு. அந்த முஸ்லீம் மாந்திரிகரும் ஆமா இதே தான் உங்க பையனும் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவங்க அம்மா அப்பா கிட்ட கன்ஃபெக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறமா அந்த முஸ்லீம் மாந்திரிகர் இந்த குணாவை எப்படியாவது காப்பாற்றணும், நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், உங்க பையனோட ஆவியை அந்த குணாவோட உடம்புல இருந்து வெளியே எடுக்க முடியல, இது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்னு அவங்க கிட்ட குணாவோட அப்பா அம்மா ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த இளைஞன் ஆவியோட அப்பா அம்மா அந்த குணா உடம்புல ஆக்கிரமிச்சு இருக்க அந்த இளைஞரோட ஆவி கிட்ட போயிட்டு, நீ தான் இறந்துட்டப்பா, இந்த பையனையாவது நல்லா வாழ விடு, இந்த பையனை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த குணா உடம்புல ஆக்கிரமிச்ச ஆவி, என்னால போக முடியல, நான் எந்த ஒரு ஆசையும் நிறைவேறாம இறந்ததுனால என்னால மோட்சம் அடையாம இந்த இடத்துலயே தான் சுத்திட்டு இருக்க முடியுது, என்னால போக முடியல, அப்படி நான் போகணும்னா எனக்கு நீங்க ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தன்னோட அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கு. அது என்னன்னா, பரமக்குடியில இருந்து 2.5 மணி தூரம் தொலைவில் இருக்க ராமேஸ்வரத்துக்கு போங்க, அங்க எனக்காக வேண்டிட்டு மோட்ச தீபம் ஏத்துங்க, கண்டிப்பா நான் இந்த பையனை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கு. இதுக்கப்புறமா தாமதப்படுத்தாம அந்த 4 பேருமே கையேந்தி பவன் வச்சிருக்க அந்த பெற்றோர் கூட ஒரு நாள் தங்கிட்டு அடுத்த நாள் விடிய காலையில ஒரு 6 மணி அளவுல கார்ல ஏறி கிளம்பியிருக்காங்க. இப்படி ராமேஸ்வரம் வந்து மோட்ச தீபம் ஏத்துன அப்போதான் அந்த பையன் அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். இதுக்கப்புறமா அந்த குணாவோட உடம்புல அந்த இளைஞனோட ஆவி வராத நோட் பண்ண அந்த முஸ்லீம் மாந்திரிகர், உங்க பையனை விட்டு அந்த ஆவி போயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் நார்மல் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி இருக்காரு. இதுக்கப்புறமா அந்த குணாவோட பெற்றோர் தன்னோட கையேந்தி பவன் பெற்றோர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறமும் வருடம் அக்டோபர் 30 தேவர் ஜெயந்தி அன்னைக்கு பசும்பொண்ணுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரை எப்பவுமே அந்த குணா அந்த கையேந்தி பவன்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த பெற்றோர்கிட்ட பேசிட்டு பழகிட்டு தான் வர்றது வழக்கமா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் அவரு போன் கால்ல அந்த கையேந்தி பவன் பெற்றோர்கிட்ட நட்பா இருக்காரு, தொடர்புலையும் இருக்காரு. இந்த திகிலான சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி திகிலான சம்பவத்துடன் நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி. See you soon.